ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இது இந்தியாவில் நடக்கிற ஒரு விஷயம். OKX எக்ஸ்சேஞ்சில் யூசர்ஸுக்கு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். நேற்று மெசேஜ் வந்திருக்கும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் பேர், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இந்தியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி கேட்டிருந்தவங்க. அதாவது OKX எக்ஸ்சேஞ்சஸ் கரண்ட்லி நாட் அவைலபிள் இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. இன்னும் 7 நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு பிறகு அவங்க இதை சில நேரத்தில் பேன் பண்ணுறதுக்கு சான்சல் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு அடிப்படையில் பேன் பண்ணுறதுக்கு சான்சல் இருக்குது. நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் வாழ்கிற ஆக்களாக இருந்தீங்களா தான் உங்களுடைய ஐடியா வச்சுக்கணும், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்ரீலங்காலெல்லாம் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். நம்மளாம் ஒர்க் ஆகி கொண்டு இருக்குது. அவங்களோட Web3யும் OKX வாலெட்டும் அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டியை கருது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கோ வாலெட்டுக்கோ மாற்றி வச்சுருக்க நல்ல. அடுத்தது RDNTன்னு சொல்லி ஒரு ஏர்ட்ராப், பைனான்ஸில் ஒரு ஏர்ட்ராப் கொண்டு பார்த்துருந்தாங்க. ஃப்ரீ கிவ் அவே, ஒரு கொஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலமாக அது எனக்கு ரிசீவ் ஆகிட்டு உங்களோட பைனான்ஸ் உங்கள்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள், எக்ஸ்சேஞ்சை போய் செக் பண்ணி பாருங்கள். அட்டென்ட் பண்ணாதவங்க அட்டென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா ஆன்சர்ஸும் நான் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக வரது விட்டுருவோம். கிட்டத்தட்ட $1 கூட $1.10 அப்படி வருது. அது பெறுமதி 180 நாளைக்கு ஸ்டேக்கிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் செல் பண்ணிக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் வரும். ரைட், ஹாட் மைனிங் அப்படின்ற புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த QTXA மைனிங் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு செல்லிங் ப்ரொசஸ் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது Athene மைனிங் அப், இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது Bnp Network, இவங்க கண்ட்ராக்ட் அட்ரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ஐஸ் மைனிங் அப், எங்களுக்கெல்லாம் வித்ரோ இந்த ஐஸ் மைனிங் அப்படி வந்து மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. QTXA அப்டேட் என்ன? QTXA unveils a ground-breaking P2P ecosystem transfers. நாங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற அந்த QTXAன்னு சொல்லப்படுற டோக்கனை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம், செல் பண்ணிக்கொள்ளலாம். வேறு யாருக்கும் செல் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நாங்கள் இன்னும் அதை நாங்கள் மைண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் மைண்ட் பண்ணி அதை கோயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்ன கேட்டால் செல் பண்ணுற போக மாட்டேன், இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்போம். மைனிங் ஒவ்வொரு நாளும் 24 hours கொடுக்க மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கோயின் நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும், ஏர்ன் பண்ணிடலாமோ அவ்வளோ கோயின்ஸை ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பார்த்துக்கொள்ளலாம். பட் சென்ட் ஆப்ஷன் இன்னும் வரல, தான் இருக்கும். அந்த மைனிங்கை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி சைன் அப் பண்ண சொல்லி வீடியோ உங்களுடைய எங்கள் சேனலில் போட்டாச்சு, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் தாரன், டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன்லையும் தாரன். வித்ரோ ஆப்ஷன் இதில் வரல, இன்னும் க்ளோஸ்லாம் இருக்குது. பட் சென்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பாருங்கள், புதுசாக அந்த ஸ்டார்ட் மைனிங் பார்த்துல சென்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. சென்டை கொடுத்தீங்களா இருந்தால் இது வருது. இங்கே இப்போதைக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொண்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து அப்டேட் வரணும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பேன். மைனிங், இந்த ஸ்டார்ட் மைனிங் ஆப்ஷனை கொடுத்து ஒரு 24 hours கொடுக்காம மைண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில நேரத்தில் ஆப் கொஞ்சம் நேரத்தில் ஸ்லோவாக இருக்குது சில நேரங்களில், பட் ஓகே. அடுத்தது இந்த ஹாட் மைனிங் அப்டேட். ஹாட் மைனிங் அப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சீக்ரெட் ஃப்ரேஸை நீங்கள் யார்ட்டையுமே ஷேர் பண்ண வேணாம். அது டெலிகிராமோட அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு தந்தது. அந்த உங்களுக்கு பர்டிகுலரான சீக்ரெட் ஃப்ரேஸ் அதை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணிங்களா இருந்தால் அது உங்களோட அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கீப் ப்ரைவேட் யுவர் சீக்ரெட் ஃப்ரேஸ். இதில் மட்டுமில்லை, எல்லா கிரிப்டோ ப்ராஜெக்ட்லேயும் அப்படி தான். அடுத்தது இந்த KuCoin.kgன்னு சொல்கிற அட்ரஸ் இருக்குது தானே, அவங்களுடைய அந்த ஹியர் வாலெட் அட்ரஸ், நியர் கோயின் அல்லது USDT கோயின் அட்ரஸை நாங்கள் KuCoinனும் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பைனான்ஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு, OKX அக்செப்ட் பண்ணியாச்சு, Gate2.io இப்படி 4-5 எக்ஸ்சேஞ்சுகள் அக்செப்ட் பண்ணி இப்போ கடைசியாக KuCoin எக்ஸ்சேஞ்ச் இவங்களும் அக்செப்ட் பண்ணி விட்டார்கள். ஸோ நாளுக்கு நாள் இவங்களுடைய ஹைப் இன்க்ரீஸ் ஆகினே போய்கிட்டு இருக்குது. ஸோ மைண்ட் பண்ணாதவங்க இப்போயே ஜாயின் பண்ணி மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. மைனிங்கில் இன்னெக்டிவாக இருக்க நாம் கடைசி நேரம் கவலைப்பட வேண்டியிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்டரியான இதை எடுத்துக்கொள்ள முடியும். நான் 6 hours ஒருக்கா மைண்ட் பண்ணுறேன், நீங்கள் 2 hours ஒருக்கா மைண்ட் பண்ணலாம், 3 hours ஒருக்கா மைண்ட் பண்ணலாம். உங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைனிங்கை செட் பண்ணி வச்சிடலாம். பட் மைண்ட் பண்ணணும், வந்து கிளைம் பண்ணிட்டு போக வேண்டியது. வர அட்டுகள் இல்லை, மற்ற ஆப்ஸ்கள் வர மாதிரி அட்டுகள் இல்லை, கட்டாயம் நீங்கள் ரெஃபர் பண்ண அவசியம் இல்லை. வில்லேஜில் ஜாயின் பண்ணிங்களான்னு இருந்தால் சரி, உங்களை இது இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா இதுவும் ஆல்ரெடி நல்ல ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தாரன், பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஐஸ் மைனிங் அப்டேட். ஐஸ் மைனிங் ஆக்டிவிட்டி ஹேஸ் எண்டட். இந்த மைனிங் ஆப் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்கும், அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட மைனிங் ப்ரோசஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி இப்படி மட்டும் தான் இருக்கும். உங்களோட க்ளோஸ் ஆகிட்டு October 7th அன்றைக்கு mainnet லான்ச்சுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீப் த ஆப் இன்ஸ்டால் பண்ணியே இருக்கட்டும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காகட்டா mainnet accessக்காக, ஏர்லி access to mainnet ஆப். ஸோ அந்த mainnet ஆப் நேரத்தில் சில நேரத்தில் இந்த ஆப் வச்சிருக்கிறாங்களுக்கு நாங்கள் அந்த கம்யூனிட்டி பூல், அந்த பூல் இந்த பூல்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த கோயின்ஸ்லேருந்து எங்களுக்கு ரிவார்ட் தரக்கும் சான்சல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் அவங்கள்ட்ட லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதில் 10 எக்ஸ்சேஞ்ச் 11 எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட கீழே ஐஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தந்திருக்கிறாங்க. டோட்டல் சப்ளை எவ்வளவு, செக்யூரிட்டிங் சப்ளை எவ்வளவு, ப்ரைஸ் எவ்வளவு, 0.00445 ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது.
ஃபஸ்ட் லிஸ்டிங் நேரம் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நேரம் அந்த கோயின்ற அரைவாசி ப்ரைஸுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் டம்மாக இருக்குன்னு சொல்லி செல் பண்ணிட்டு வர வேணாம், பேனிக் செல் பண்ண வேணாம். இது ஏதோ மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி கொடுங்க, டோன்ட் செல். அடுத்தது BNP Network அப்டேட். அவங்க கண்ட்ராக்ட் அட்ரஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. BSC ஸ்கேனில் BSC ஸ்மார்ட் செயின் கண்ட்ராக்ட் அட்ரஸ் என்னென்னா ஃபீஸ் குறைவாக இருக்கும். டைவ் இன் டு த ஃபியூச்சர் வித் BNP Network கண்ட்ராக்ட் அட்ரஸ் தந்துருக்காங்க. அவங்க டெலிகிராம் சேனல் அவங்க ட்விட்டர் ஹேண்டில் தந்துருக்காங்க. நான் அதை காப்பி பண்ணி கொண்டு போய் ட்ரஸ்ட் நோட்டில் போட்டு பார்த்தேன். அதை போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். டோட்டல் சப்ளைலாம் தந்திருக்காங்க. நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்னுடைய ட்ரஸ்ட் நோட்டுக்கு வரேன். ட்ரஸ்ட் நோட்டில் வந்து அதை BNB ஸ்மார்ட் செயினில் மாற்றி போட்டு மேனேஜ் கிரிப்டோவில் வந்து மாற்றி போட்டு அந்த அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுக்க ஒன்றுமே வரல. வளமையாக ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஆட் பண்ணோன்னே இது வரும். சில நேரத்தில் பக்ஸால் இருக்கலாம், பார்ப்போம். இப்போ அவசரம் இல்லை, இப்போதைக்கு மைனிங்கை வித்ரோ தரேன்னு சொல்லலை, இன்னும் கண்ட்ராக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தான். PXR மைனிங் நெட்வொர்க் ரிலீஸ் பண்ண மாதிரி இவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு 24 ஹவர்ஸ் ஒரு கிடைக்கிற ஆட்ஸுகள் வரும். அது தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியாக எத்தேன் மைனிங் அப்டேட் என்ன? எத்தேன் மைனிங் அப்படி ஸ்டேக்கிங் ஃபீச்சர் ஆப்பில் ஒஃபிஷியலி லான்ச் ஆகிட்டு நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுடைய இதை. அதோட அந்த நீங்கள் குறைஞ்சது 100 ATH ஸ்டேக் பண்ணணும். ஸ்டேக் பண்ணால் நீங்கள் VIP 1க்கு எலிஜிபிள் ஆவீங்க. 3000 ATHக்கு ஸ்டேக் பண்ணால் VIP 2க்கு எலிஜிபிள் ஆவீங்க. நீங்கள் ஏன் VIP 2 1 VIP 2 உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த லான்ச் பேட் எத்தனை லான்ச் பேட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த VIP 2 அல்லது VIP 2 அல்லது VIP 1 இருக்கலாம். ஸோ ஈஸி ப்ரோசஸ் தான். ஒரு 100 கோயினை நாங்கள் ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸ்டேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். உள்ளே வாங்க, மைனிங் ஆப்புக்கு வாங்க. அதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஸ்டார்ட் மைனிங் ஸ்ட்ரீக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. வாலெட் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், லயன் டோக்கன் வந்திருக்கு. லயன் டோக்கன் ATH கன்வர்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு வேலை ஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. USDT ATH ஜெம்லாம் காட்டு. அதில் பாருங்கள் ஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்படி டோட்டல் ஸ்டேக் அப்படி காட்டியிருப்பாங்க. கீழே யூ அக்கௌண்ட் இருக்கும். யூ அக்கௌண்ட்டில் வந்து வியூ டீட்டெயில்ஸை கொடுங்க. வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தோடனே நீங்கள் 12 மந்த் பேக்கேஜ் எடுக்க போகிறீங்களா, 6 மந்த் எடுக்க போகிறீங்களா, 3 மந்த் எடுக்க போகிறீங்களா, அல்லது ஃப்ளெக்சிபிள் எடுக்க போகிறீங்களா. இந்த டைம் டியூரேஷன் தான் நீங்கள் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பட் ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜ் எடுத்தீங்களா தான் நீங்கள் எப்போ வேணால் அதை வித்ட்ரா பண்ணி கொள்ளலாம். ஓகே, நான் ஃப்ளெக்சிபிள் சூஸ் பண்ணேன். ஃப்ளெக்சிபிளை சூஸ் பண்ணி போட்டு கீழே பாருங்கள் சென்ட் மணின்னு சொல்லி ஒரு புக்ஸ் காட்டிக்கொண்டு இருக்கு. அந்த சென்ட் மணியை கொடுக்கணும். சேவிங் ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜ்னு சொல்லி அதில் அமௌண்ட் சொல்கிற இடத்துல நீங்கள் 100 டோக்கன் நீங்கள் எவ்வளோ போடலாம், 100 மினிமம், மேக்ஸிமம் நான் 100 தான் போட்டேன். 100 போட்டால் ரிவார்ட்ஸ் ஒன்று வரும். 100 போட்டுட்டு கீழே கன்ஃபார்ம்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது தானே, இந்த புக்ஸ்குள்ளே கன்ஃபார்ம் இருக்குது. அந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிவார்டு ஒன்று வரும். நீங்கள் இதில் ஸ்டேக் பண்ணதுக்காக உங்களுக்கு ரிவார்ட் 0.00 சம்திங் ஏதோ ரிவார்ட் வரும். அந்த ரிவார்டை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆக்டிவிட்டி காட்டி கொண்டு இருக்கும். ஒரு 3-4 நாளைக்கு பிறகு தான் இது மெச்சூரிட்டி ஓகேவாகும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரிவார்ட்ஸ் வர வழிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் டிபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் தான் நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஸோ 100 டோக்கன் தானே இப்போ இன்னும் லிஸ்ட் ஆகலை. எப்போ லிஸ்ட் ஆகணும்னு இன்னும் தெரியாது. ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜ் ஒரு 3-4 நாள் வெயிட் பண்ணி போட்டு நாங்கள் டிபாசிட் வித்ட்ரா பண்ணி கொள்ளலாம். ஸோ ஸ்டேக் பண்ணுறாங்க, ஸ்டேக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டேக் பண்ணுறது நல்ல ப்ராசஸ் தான். என்ன கேட்டால் ஸ்டேக் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா ஸ்டேக்கிங்லேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பட் எங்களுக்கு இது வந்துட்டுருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும். நாங்கள் வச்சுருக்க கிரிப்டோ அப்படியே வச்சுருக்காமல் ஸ்டேக் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கும். அது சேஃப் தான். ஓகே, எத்தனை மைனிங்கில் ஜாயின் பண்ணாதவங்க எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணி மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு பொட்டென்ஷியலான எங்களுக்கு ஐஸ் மைனிங் மாதிரி, ஒமேகா மைனிங் மாதிரி, கோஸ்டதர்ஷி மாதிரி சில வேலை அதை விட அதிகமாக கூட எங்களுக்கு ஏர்ட்ராப் தரக்கூடிய ஒரு ஜெனுவினான மைனிங் அப்போ எனக்கு தெரியுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பாதி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே கேஸ், தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கு எல்லா மைனிங் ஆப்ஸ், எல்லா ஏர்ட்ராப்ஸை பற்றின டீட்டெயிலும் லிங்க்ஸும் எங்களுடைய டெலிகிராம் சேனலில், எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் வீடியோ வரது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் போடுவேன். பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.